இரண்டு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 19 வயது இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். செல்போன் கடையில் நடந்தது என்ன? செல்போன் கடையில் ஏற்பட்ட சிறிய தகராறு இந்த 19 வயது இளைஞர் அருண்குமாரின் உயிரை பறித்துள்ளது. இந்த வழக்கில் கைதானவர்கள் அனைவருமே 20 வயது இளைஞர்கள் தான். அருண்குமாரை கொலை செய்யும் அளவிற்கு என்ன நடந்தது? திருச்சி மேலப்புதூர் முதலியார் சத்திரம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் அருண்குமார். அவரது நண்பர் அப்துல்லா. இருவரும் மேலப்புதூரில் 2 சக்கர 4 சக்கர வாகனங்களின் சீட் கவர் தயாரிக்கும் கடையில் தொழிலாளர்களாக பணிபுரிந்து வந்தனர். அதே ஊரைச் சேர்ந்த செல்போன் கடை நடத்தி வரும் வினோத்குமார் என்பவருக்கும் அருண்குமார் என்பவருக்கும் இடையே சிறு சிறு தகராறுகள் நிலவி வந்தன. இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி வினோத்குமார் கடைக்கு சென்ற அருண்குமார் தனது செல்போனை பழுது பார்க்கும்படி கூறியுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த அருண்குமார் கடையின் கண்ணாடியை அடித்து நொறுக்கியுள்ளார். அந்த வழியாக சென்ற சிலரையும் அருண்குமார் தாக்கியதாகவும் அப்போது அவர் போதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து வினோத்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் கரிகாலன், திலீப், சிவா உள்ளிட்ட 8 பேர் அருண்குமாரையும் அவருடன் இருந்த அப்துல்லாவையும் ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி தாக்கியுள்ளனர். பலத்த காயமடைந்த இருவரும் திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் தலை கழுத்து பகுதியில் வெட்டுக்காயமடைந்த அருண்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அப்துல்லாவிற்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பாலக்கரை காவல் நிலைய போலீசார் வினோத்குமார், கரிகாலன், சிவா, ரீகன் ஆகிய 4 பேரை கைது செய்துள்ளனர். 4 பேரை தேடி வருகின்றனர்.